மேற்கு வங்கத்துல தற்போது நடைபெற்றுட்டு வரக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஐஆர் இந்திய ஜனநாயகத்துடைய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய நிர்வாக குழப்பமா உருவெடுத்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையமானது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வரைவு பட்டியல் படி மாநிலம் முழுவதுமே சுமார் 58 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை விடவே இன்னும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1.36 கோடி வாக்காளர்கள் சந்ததி வரைபடம்னு சொல்லக்கூடிய லைனேஜ் மேப்பிங் மூலமாகவோ இல்ல சில பிற முரண்பாடுகள் காரணமாகவோ விசாரணை வலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தேர்தல் ஆணையத்துடைய இந்த இயந்திரத்தனமான ஒரு அணுகுமுறையையும் மென்பொருள் குளறுபடுகளாகவும் சாதாரண குடிமக்களுடைய வாக்குரிமை பெறக்கூடிய கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாகவும் இங்க அமைஞ்சிருக்கு. இதை பத்தின ஒரு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மேற்கு வங்கத்துடைய வரைவு வாக்காளர் பட்டியல இருந்து 58,20,899 வாக்காளர்களுடைய பெயர்கள் அப்படின்றது அதிரடியாகவே நீக்கப்பட்டிருக்கு. இதுல சுமார் 24.16 லட்சம் பேர் இறந்திருக்கிறதாகவும் 32.65 லட்சம் பேர் இடம்பெயரப்பட்டிருக்கிறதாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. மேலும் தேர்தல் ஆணையம் இந்த நீக்கங்களை ASDDன்னு சொல்லப்படக்கூடிய ஆப்சன்ட் ஷிஃப்டட் டெட் டூப்ளிகேட் அப்படின்ற அடிப்படையில் செஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்குது. அதோட இங்க கவலைக்குரிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போல நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எந்த விதமான ஒரு முன் அறிவிப்புமே அனுப்பப்படலை அப்படின்றத தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மனோஜ்குமார் அகர்வால் அவர்களே கூறியிருக்கிறாரு. மேலும் இப்போ இங்க ஒரு குடிமகன் உயிரோடு இருக்கும் போதே அவர் இறந்துட்டதாக பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவர் தற்செயலா சரிபார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய வாக்குரிமை பறிபோனதே அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. மற்ற சமயம் வாய்ப்பில்லை அப்படின்றது தான் இங்க பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ இது தேர்தல் ஆணையத்துடைய வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு நிர்வாகத்தை நமக்கு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் வரைவு பட்டியல் வெளியானதற்கு பிறகு சுமார் 1.36 கோடி வாக்காளர்கள் அப்படின்றவங்க பல்வேறு முரண்பாடுகளுடைய காரணமா விசாரணைக்காக அழைக்கப்படவும் இருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கான ஒரு பெரிய எண்ணிக்கையிலாக இருக்கக்கூடிய மக்களை விசாரணைக்கு உட்படுத்துறது அப்படின்றது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இதோட தந்தை பேரில் இருக்கக்கூடிய சில எழுத்துப்பிழைகளோ இல்ல வயது முரண்பாடுகள் மாதிரி சிறு காரணங்களுக்காக கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் அலுவலகத்துக்கு அலக்களிக்கப்படவும் இருக்கிறாங்க. இதாவது தேர்தல் ஆணையம் தன்னுடைய தரவுகளை சரியாக பராமரிக்க தவறியதாகவும் சாதாரண மக்களை விசாரணைக்கு வர சொல்லி வற்புறுத்துறது எந்த விதத்திலையும் நியாயமாக இல்லாத விஷயத்தையும் காட்டியக்கூடியதாக தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. மேலும் பிப்ரவரி 7, 2026 வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த விசாரணை படலம் அப்படின்ற விஷயம் கோடிக்கணக்கான உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் அப்படின்றதுல இங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த சந்ததி வரைபடம் அப்படின்றது ஒரு வாக்காளர் தன்னோட இரத்த உறவுகளை 2002 ஆண்டுடைய வாக்காளர் பட்டியலில் ஒப்பிட்டு நிரூபிக்க வேண்டிய அளவுக்கான ஒரு கடுமையான செயல்முறையாக இருக்கு. இப்போ 2002 ஆண்டுல தந்தை பெயர் இருந்திருந்தாதான் தற்போது இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் உண்மையானவங்க அப்படின்னு கருதக்கூடிய இந்த முறையானது பல நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய சிக்கலை கொண்டு வரதுக்காகவும் இருக்கு. அதோடவே 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரவுகள் அப்படின்றது பல இடங்கள்ல சிதைஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா கையெழுத்து பிரதிகளாகவுமே இது இருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தற்போது இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் தரவுகளோடு ஒப்பிடும்போதுதான் ஏராளமான பிழைகள் அப்படின்றது ஏற்படுறதாக இருக்கு. இங்க இந்த செயல்முறை அப்படின்றது குடிமக்களாக இருக்கக்கூடியவங்களை ஒரு குற்றவாளி போல பார்க்கறதாகவும் இருக்கு. அதே போல தாங்கள் இந்த இந்திய குடிமகன் தான் அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக அவங்க தலைமுறையோட தேடி அலைய வைக்கிறது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத விஷயமாக தான் பார்க்க முடியுது. மேலும் தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது மிகவுமே இயந்திரத்தனமாக செயல்படுறதாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா 1.36 கோடி பேருக்கு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் அப்படின்றது 50% அதிகமானவங்க தந்தை பெயர் பொருந்தமில்லாததால தான் இருக்கு அப்படின்றது இங்க காட்டுது. அதோட இப்போ திருமணதானதுக்கு அப்புறமா பெண்களோட பெயர்கள் அப்படின்றதுல மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம், இல்ல சட்டப்பூர்வமா பெயர்கள் மாற்றப்பட்டிருக்க சில நிகழ்வுகளும் இருந்திருக்கலாம். இது மாதிரிப்பட்ட விஷயங்களை இந்த மென்பொருள் அடையாளம் காண தவறிடுச்சு அப்படின்றது தான். அதாவது இப்போ பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வயது வித்தியாசம்ன்றத 15 வயதுக்கு குறைவாகவோ இல்ல
50 வயதுக்கும் மேலாகவோ இருக்கிறதாக வந்து இந்த மென்பொருள் வந்து காட்டியிருக்கப்போ பழைய காலங்கள்ல இருக்கக்கூடிய வயது பதிவுகள்ல இருந்த பிழைகளை தற்போது இருக்கக்கூடிய இந்த மென்பொருள்ன்றது உணர்ந்து கொள்ளாம அதை முரண்பாடுகள் அப்படின்னு காட்டுனதோடவே இந்த அதிகாரத்துவத்துடைய மெத்தத்தனமான ஒரு போக்கையே இங்க நமக்கு அது காட்டுறதாகவும் இருக்கு. மேலும் மேற்கு வங்கத்துடைய மாவட்ட வாரியான புள்ளி விவரங்களை பார்க்கும்போது கொல்கத்தா வடக்கு மாவட்டத்துல வந்து அதிகபட்சமாக 25.92% வாக்காளர்கள் அப்படின்றவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஜோரா சங்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 38.85% நீக்கங்கள் அப்படின்றது பதிவாகியும் இருக்கு. இங்க நகர்ப்புறங்களையே இவ்வளவு பெரிய அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுறது அப்படின்றது பலத்த ஒரு சந்தேகத்தையே இங்க நமக்கு எழுப்பி இருக்கு. ஏன் அப்படின்னா கொல்கத்தா மாதிரி இருக்கக்கூடிய மாநகரங்களை மக்கள் வந்து அடிக்கடி வாடகை வீடுகள் மாறதால அவங்க வந்து இடம்பெயர்ந்தவங்கன்ற சொல்லி அவங்களை வந்து நீக்கி இருக்கிறது அப்படின்றது எளிதாகவே வந்து நடந்திருக்கு. முறையான கள ஆய்வுகள் அப்படின்றது இங்க இல்ல. வெறும் காகித கணக்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய அளவுக்கான ஒரு சதவீத வாக்காளர்களை நீக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கங்களுக்காக செயல்பட்டு இருக்குதா இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற கேள்வியை நமக்கு எழுப்புறத தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு இதை கொண்டு போயிருக்கு. மேலும் தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய மனோஜ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து மேற்கு வங்கம் மற்ற மாநிலங்களை விடவே சரியான நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டதா பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த வேகம் அப்படின்ற விஷயம் துல்லியத்தோட விளைவுல வந்ததுதான் அப்படின்றதுதான் இங்க சொல்லக்கூடிய ஒரு கசப்பான உண்மையே. இப்போ கோடிக்கணக்கான தரவுகளை சரிபார்க்கக்கூடிய பணியை அவசரமா இவங்க முடிச்சதாலதான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 1.36 கோடி அளவுக்கான முரண்பாடுகள் அப்படின்றது. அதாவது இப்ப சரியான கால அவகாசம் கொடுத்துட்டு தரவுகள் எல்லாம் தரம் பார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய அளவுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது இருந்திருக்காது. இங்க வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு நாங்க எங்களுக்கு கொடுத்த இலக்குகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த தரவுகள் எல்லாத்தையும் சிதைச்சிட்டாங்களான்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் சில விஷயங்களை கேள்விகளாகவும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே இந்த விசாரணை பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வந்து மாநிலத்திற்கு கூடுதலா 2800 வாக்காளர் பட்டியல் அலுவலர்களை வந்து நியமிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கு. ஏற்கனவே பணிச்சுமையில் இருக்கக்கூடிய இந்த பிஎல்ஓக்கள் வந்து தற்போது வீடு வீடா போய் 1.36 கோடி முரண்பாடுகளை சரிபார்க்கவும் வேணும். அப்போ இந்த மென்பொருள் செஞ்சிருக்கதாக இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறதுக்காக களத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றது மிகப்பெரிய மனித உழைப்பை வீணடிக்கிற விஷயமாக தான் இங்க பார்க்கப்படுது. அதோட இப்போ இந்த அதிகாரிகள் அப்படின்றவங்க குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய வழக்குகளை சரி பார்க்கிறாங்க அப்படின்னா மறுபடியுமே அது வந்து தவறுகளை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகமா காட்டுது. ஸோ இந்த தேர்தல் ஆணையத்துடைய தவறான திட்டமிடலால தான் அரசியந்திரமே முடங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படவும் இருக்கு. மேலும் மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஏற்கனவே ஒரு அரசியல் போர்க்களமா மாறி இருக்கு. மேலும் பாஜகவுடைய தரப்புல இருந்து 1 கோடி ரோஹியங்கள் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது இந்த 1.83 லட்சம் கோஸ்ட் ஓட்டர்ஸ் மட்டுமே வந்து கண்டறியப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதே சமயத்துலதான் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கக்கூடிய கட்சியுமே இந்த புதிய பட்டியலை வந்துட்டு பல ஓட்டைகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இன்னும் நிறைய தவறுகள் இருக்கிறதாகவும் குற்றங்களை சாட்டியிருக்கிறாங்க. மேலும் அரசியல் கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக இந்த புள்ளி விவரங்களை பயன்படுத்த முயலக்கூடிய இந்த நிலையில தேர்தல் ஆணையம் அரசியல் அழுத்தங்களுக்கு பணிஞ்சு செயல்படுதா அப்படின்ற பெரிய அளவுக்கான கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துறோம்னு சொல்லக்கூடிய பேர்ல உண்மையான குடிமக்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். மேலும் உரிமை கோரல்கள் அப்படின்றதோ இல்ல ஆட்சேபனைகளுக்கான காலக்கெடு ஜனவரி 15 வரைக்கும் மட்டும்தான் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த 58 லட்சம் நீக்கங்கள் அப்படின்றதும் அதோட 1.36 கோடி முரண்பாடுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வெறும் 1 மாசம் தான் கால அவகாசம் அப்படின்னு சொல்றது போதுமானதான்னு கேட்டா போதுமானது இல்லை. தங்களோட பேர் நீக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிவம் 6 வந்து சமர்ப்பிக்கிறது அப்படின்றதும் விசாரணைக்கு ஆஜராகி தங்களை நிரூபிக்க வேண்டிய மக்களுக்கு இன்னுமே அதிக அளவுக்கான கால அவகாசம் அப்படின்றதும் தேவைப்படுறது உண்மை. அதோட தேர்தல் ஆணையம் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சில காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது மூலமா சாதாரண மக்களை தங்களுடைய இந்த வாக்குரிமையை நிலைநாட்ட முயலாம போறதுக்கு மறைமுகமா அவங்க வழிவகுக்கிறாங்கன்ற விஷயமும் இங்க பார்க்க முடியறதாக இருக்கு. இந்த விஷயமானது ஜனநாயக பண்புகளுக்கு முற்றிலுமே எதிரான ஒரு விஷயம்தான். மேலும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சோனகாட்சி போன்ற பகுதிகளில் வந்துட்டு சிறப்பு உதவி முகாம்களை தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் பாராட்டத்தக்க விஷயம்னாலும் கூட அங்க 24.06% நீக்கங்கள் அப்படின்றது பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க மிகவும் கவலைக்குரிய விஷயம். சமூகத்துடைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையான ஆவணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான்.
அவங்கள சந்ததி வரைபட மாதிரியான கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்துறது அப்படின்றது மீண்டுமே அவங்கள சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ தேர்தல் ஆணையம் சட்டங்களை கடுமையாக பின்பற்றதாக சொல்லிக்கிட்டு எளிய மக்களுடைய அடிப்படையான சில உரிமைகளை சிதைச்சிட்டும் வருது. இதோட முரண்பாடுகளை பற்றி வாக்காளர்களுக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா அவங்க மாவட்ட நீதிபதி கிட்ட புகார் அளிக்கலாம் அப்படின்றதும், அதில் திருப்தி அடையலை அப்படின்னா தலைமை நிர்வாக அதிகாரிகள் கிட்ட புகார் அளிக்கலாம் அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நீண்ட அல்லது சோர்வான சில சட்ட போராட்டமாகவும் இங்கே இருக்கு. வேற வழி கிடையாது. ஒரு சாதாரண வாக்காளர் தன்னுடைய வாக்கை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நீதிமன்றங்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நடக்க வேணுமா அப்படின்றதும் இங்கே ஒரு பெரிய கேள்வி. தேர்தல் ஆணையத்துடைய மென்பொருள் பிழைகளுக்காக மக்கள் ஏன் அலைக்கழிக்கப்படணும் அப்படின்றதோட இந்த மாதிரியான மேல்முறையீட்டு முறை அப்படின்றதும் பேரளவில் மட்டும்தான் இருக்கே தவிர நடைமுறையில் சாதாரண மக்களுக்கு அப்படின்றது எட்டாக்கணியாக தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. மேலும் இறுதியாக இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்றது தேர்தல்களை நடத்துறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ அது வாக்காளர்களை தடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமான தடையாகவே தான் மாறிட்டு இருக்கு. இது பெரிய அளவுக்கான ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. இப்போ மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 1.36 கோடி முரண்பாடுகள் அப்படின்றது இங்க தேர்தல் ஆணையத்துடைய இயலாமையை தான் நமக்கு காட்டுறதாகவே அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த துல்லியமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம மக்களை அலைக்கழிக்கக்கூடிய முறைகளை திணிக்கிறதுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கையை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இது இருக்கும். ஸோ தேர்தல் ஆணையமானது உடனடியாகவே அவங்களோட பிழைகளை ஒப்புக்கொண்டு மக்களுக்கு சுமையற்ற வகையில வாக்காளர் பட்டியலை சீரமைக்கணும் அப்படின்றதும், அப்படி இல்லாத பட்சத்தில் 2026 தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது மக்களுடைய தீர்ப்பை விட தேர்தல் ஆணையத்துடைய இந்த மென்பொருள் பிழைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமாக தான் அது மாறும். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.